நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். தற்பொழுது வங்கக்கடல் பகுதிகளில், குறிப்பாக தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பல்வேறு உயரத்தில் சுழற்சிகள் நிலவி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது. கீழடுக்கில், அதாவது தரை பகுதிகளிலும், சர்ஃபேஸ் லெவல்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய தாக்கத்தை நம்மளால் பார்க்க முடியுது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில். அதே போல் 850 HPA அந்த விண்டை நம்ம பார்த்தா கூட நம்மளால் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி இருக்கிறத உறுதிப்படுத்த முடியுது. இவை தவிர்த்து கொஞ்சம் உயரத்தை நம்ம அதிகரித்து கொண்டே சென்றோம்னா மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு 5800 மீட்டர் உயரத்தில் ஒரு சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது. இது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தான். ஸோ இதனுடைய தாக்கத்தினாலும் தமிழகத்தில் இன்று இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாக இருக்கிறது. வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி மெல்ல மெல்ல நகர்ந்து ஒரு கட்டத்தில் தமிழகத்திற்குள்ளாக ஊடுருவ வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. வடகடலோர மாவட்டங்களுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் அது 5 அல்லது 6ஆம் தேதிகளின் வாக்கில் நிலை கொள்ள முற்படலாம். அதனால் 4ஆம் தேதியே பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் சில இடங்களில் வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய அந்த நிலையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படலாம். சில இடங்களில் கனத்த மழைக்கும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். குறிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அசம்ஷனுக்குள்ளே வாங்க. இப்போ வடகடலோர மாவட்டத்திற்கு அருகில் ஒரு சுழற்சி கடல் பகுதிகளில் இருக்குது, இல்லை அந்த கடலோரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்குது. அப்படிங்கும்பொழுது அது காற்றை இழுக்குது இல்லையா. அப்போ நமக்கு ஒரு ஹில் இருக்குது, ஜவ்வாது ஹில்ஸ்னு. ஸோ அந்த ஹில்ஸில் காற்று மேலெழும்புவதற்கான அனைத்து அமைப்புகளும் இருக்குது. அதனால தான் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜவ்வாது மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், திருவண்ணாமலை மாவட்டத்தில், வேலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் கனத்த மழை பொழிவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 4, 5 அல்லது 6 முன்ன பின்ன இந்த சுழற்சி நகர்வுகளில் மாறுதல்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த டிஃப்ரென்ஸ் என்பது இருக்கும். அதாவது அதனால தான் நம்ம ஒரு நாளாக ஃபிக்ஸ் பண்ணல. இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் கனமழை இருக்கும்னு இப்போ மாதிரி காட்டலாம். இல்லை ஒரு 2 நாளாக அது காட்டலாம். 5, 6 இல்லை 4, 5 அப்படிங்கிற மாதிரி அது காட்டலாம். பட் சுழற்சி கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டி இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இது வடகிழக்கு பருவமழை காலகட்டம் கிடையாது. இது தென்மேற்கு பருவமழை காலகட்டம். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மழை என்பது மறைமுகமான மழை. அதனால் நீங்கள் வடகிழக்கு பருவமழை மாதிரியே இது பதிவாகணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது இடியுடன் கூடிய மழையாக தான் இருக்கும். அதுவும் அந்த கன்வெக்ஷன் எவ்வளோ ப்ராப்பராக நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகும். நம்ம பொதுவாக சொல்கிறது, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெங்களூர் மாநகர் மற்றும் உடைய புறநகர் பகுதிகளில், பெங்களூர் மாநகரை நம்ம தெற்கு கர்நாடக மாநில பகுதிகள்னு எடுத்துக்கலாம். ஸோ தருமபுரி மாவட்டத்திலும் சில நேரங்களில் வலுவான மழை இந்த 4, 5, 6 இந்த 3 தேதிகளில் ஏதேனும் நாட்களில் அல்லது ஒரு 2 நாட்களில் பதிவாகலாம். அதே போல் நம்ம சேலம் மாவட்டத்திற்கும் அந்த காலகட்டத்தில் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு என்பது இருக்கும். நாமக்கல் மாவட்டத்தில் நிச்சயமாக சில இடங்களில் வலுவான மழை பதிவாகும். அங்கேயும் கொல்லிமலைன்னு ஒரு மழை இருக்குது, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நம்ம ராசிபுரம் மாதிரியான இடங்கள்லாம் கூட அந்த நேரத்தில் பலனடையலாம். நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் அந்த காற்று மேலெழும்புதல் என்பது பலன் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈரோடு மாவட்டத்தில் இப்போ நம்ம வடக்கு மலைப்பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் சில பேர் கேட்டுக்கொண்டு இருந்தீங்க. இப்போ இந்த சுழற்சி எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து அந்த மழை வாய்ப்புகள் என்பது அமையும். ஸோ காற்றின் திசையில் மாறுதல் ஏற்படும் பொழுது தான் சிறப்பான மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகும். அதை அந்த சுழற்சி உறுதி செய்கிறதுனால கண்டிப்பாக சில இடங்களில் கனமழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அது கடலோரத்துக்கு நெருக்கத்தில் இருக்கிறதுனால கடலோர பகுதிகளுக்கு அது எந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்குங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஆனால் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படலாம் அந்த காலகட்டத்தில். இவை போக அது உள்ளே நகர்ந்து போகுது, அப்படி இல்லை அது அப்படியே கடலோரத்திலே நகர்ந்து போகுது அப்படின்னாங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும். 8 அல்லது 9ஆம் தேதிகள் வாக்கில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சுழற்சி உருவாகவும் சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ஸோ அந்த சுழற்சி உருவாகும் பொழுது பருவக்காற்று வீரியம் பெறும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது நான் சொல்கிறது 10ஆம் தேதிக்கு பிறகு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த வெப்பச்சலன மழை வாய்ப்புகள் என்பது 10ஆம் தேதி வரையில் இருக்கிறது. தமிழக உட்பகுதிகளில் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில், டெல்டாவில், தென் உள் மாவட்டத்தில் அங்குமிகமாக இடியுடன் கூடிய மழையானது பதிவாகி கொண்டுதான் இருக்கும். 10ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மீண்டும் ஒரு சுழற்சி ஆந்திரா அருகில் உருவாகும் பொழுது சென்னை மாநகர் மற்றும் உடைய புறநகர் பகுதிகள் ஒரு மறைமுகமான பெனிஃபிட்டை அடையும். அதே சமயத்தில் சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அந்த பெனிஃபிட் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ், அது அந்த சுழற்சி எந்த இடத்துல உருவாகுது அப்படிங்கிறத பொறுத்து. அதன் பின்னர் நமக்கு அந்த சுழற்சி நிலப்பகுதிகளை அடைந்து நகர்ந்து செல்லும் பொழுது மத்திய இந்திய பகுதிகளில் கண்டிப்பாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். ஏற்கனவே இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பட்டியலை நம்ம பார்த்தா கூட நம்ம லாஸ்ட் ஒரு 2 மந்த்தாக இப்போ நமக்கு ஆக்டிவாக இருக்குது.
சவுத் வெஸ்ட் மான்சூன். அந்த பீரியடில் மத்திய இந்திய பகுதிகள் தான் இயல்புக்கும் கூடுதலான அளவு மழை பொழிவை பெற்றிருக்கு. அதே மாதிரி வடமேற்கு இந்திய பகுதிகள், ராஜஸ்தான் மாநிலத்தில், நம்ம குஜராத் மாநிலத்திலலாம் இயல்புக்கும் கூடுதலான அளவு மழை பதிவாக இருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்திலும் இயல்புக்கும் கூடுதலான அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. ஆனால் நம்ம தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இயல்பான அளவு மழை, கிட்டத்தட்ட இயல்பான அளவு மழை, எக்ஸாக்டாக அந்த வேலையே கிடையாது. அதுலேருந்து ஒரு ஸ்லைட் டீவியேஷன் இருக்குது, அது நெகட்டிவாக இருக்குது. பட் அந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுதான் நான் வந்து சொல்ல வர்றது. நெகட்டிவ் ட்ரெண்டுனாக்கா -10% நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். -1, -2, -3லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அது வந்து ஒரு சுற்று மலையிலேயே மாறுதல்களுக்கு உட்படக்கூடிய ஆற்றல் மிக்கது. ஸோ அதனால் அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. பட் மத்திய இந்திய பகுதிகள், வடமேற்கு இந்திய பகுதிகள் மிகப்பெரிய அளவில் பலனடைஞ்சிருக்கு இந்த தென்மேற்கு பருவமழையினால் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்துகிறோம். இவை போகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திலும் ஓரளவிற்கு மழையானது பதிவாகி இருக்கிறது. வெப்பச்சலன மழை இப்போ தான் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகுது. ஸோ ஆகஸ்ட் மாத வெப்பச்சலன மழை என்றைக்குமே சிறப்பு மிக்கது தான். இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று பெஞ்ச மழையே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் தரமான மழையாக பதிவாகி இருக்கிறது. 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை வெப்பச்சலனத்தின் வாயிலாக பதிவாகி இருக்கிறது என்பதெல்லாம் சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். வானமாதேவி கடலூர் மாவட்டத்தில் 113 மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது. நம்ம பாகூர் இருக்குது, பாகூர்னு ஒரு பகுதி ஒன்று இருக்குது நம்ம புதுச்சேரி மாவட்டத்தில். அங்கே வந்து 153 மில்லிமீட்டர் அளவு மழை தனியார் மலைமானி ஒன்றில் பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. சரி, இன்று எப்படி இருக்கும் வானிலை? இன்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். இன்று நம்ம ஈரோடு மாவட்டத்தினுடைய சில இடங்களில், சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில், நாமக்கல் மாவட்ட பகுதிகளில், திருச்சி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில், அதே போல் பெரம்பலூர் நாமக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், மலைப்பங்கான இடங்களில், துறையூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில், செங்காட்டுப்பட்டி மாதிரியான இடங்களில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம். டெல்டாவில் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸிலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகளும் இருக்குது. அதே போல் தான் கடலூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம். நேற்றும் பார்த்தீங்கன்னாக்கா அரியலூர் மாவட்டத்தில் மழை வந்து ரொம்ப சிறப்பாக தான் பதிவாக இருந்தது. இன்றைக்கும் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் அரியலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகலாம். வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள், சென்னை, புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகள், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டிஃபால்ட்டாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் அதுக்கு ஒரு அட்வான்டேஜுங்கிறது வந்து இருக்கிறதுனால அந்த ஜாகிரபிக்கல் விஷயங்களை நம்ம கணக்கில் கொண்டு இதை நம்ம வந்து டெய்லியுமே கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அப்பப்போ சில இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் எட்ஜ் இருக்குது. ஜவ்வாது மலை பகுதிகளுக்கு கண்டிப்பாக ஒரு எட்ஜ் இருக்குது, இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. பட் சமீபத்தில் ஒரு 2 நாளாக நம்ம பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்ராயன் ஹில்ஸுக்கு அதனுடைய தாக்கத்தினால உருவாகக்கூடிய அந்த மழை மேகங்கள் கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்குது. அது டாமினேட் பண்ணுறதுனால தான் நமக்கு கடலூர் மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான ரெயின்ஃபால் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதுக்கு ஜவ்வாது ஹில்ஸும் வந்து ஒரு காரணம். ஜவ்வாது ஹில்ஸோடைய அந்த இம்பேக்ட் இல்லாமல் நம்ம விழுப்புரம் மாவட்டத்திலேயோ, திண்டிவனம் சுற்று வட்டார பகுதிகளிலேயோ, புதுச்சேரியிலேயோ நம்ம பெரிய அளவுக்கு ஆக்டிவிட்டீஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஜவ்வாது ஹில்ஸ் இருக்கிறது ஒரு இயற்கையின் அரண் அந்த பகுதிகளுக்கு. ஸோ ஜாகிரபிக்கலாக இந்த மாதிரியான அமைப்பு தமிழகத்தில் இருக்கிறதுனால தான் தமிழகத்தில் உங்களுக்கு பருவமழையில் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நேரடியான பலனை பெறமாட்டோம் என்று நாம் ஒரு கூற்றை முன்வைத்தாலும் இந்த மாதிரியான ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் வந்து இருக்குது. அதை நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் எந்த ஒரு மாநிலத்தில் குறைவான டிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்குனாக்கா அது தமிழகமாக தான் இருக்கும். வேறு நம்ம எதையுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இப்போ ஏற்காடு வந்துடுதுன்னு வச்சிங்களேன். இப்போ ஏற்காடு வந்துட்டுனாக்கா நம்ம ஏற்காடுலேருந்து அதாவது சேலம் மாவட்டத்திலேருந்து நம்ம ஊட்டிக்கு போகிறதுக்கு இப்போ நம்ம கோத்தகிரிலாம் போனோம்னா அதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளாகி விடுகிறது, குன்னூர்லாம். ஸோ அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து ரோட் சைடு போகிறத நீங்கள் பார்க்காதீங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா என்ன டிஸ்டன்ஸ்னு பாருங்கள். அப்போ இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து இடைவெளி என்பதே. ஸோ இப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம சிறுமலை இருக்குது. சிறுமலை எவ்வளோ பக்கத்தில் கொடைக்கானலுக்கு நெருக்கத்தில் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பக்கத்தில் 2 மலைப்பாங்கான இடங்கள். ஸோ தமிழகத்தினுடைய அமைப்பு என்பதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசமான அமைப்பு. அதனால தான் வந்து அந்த யூனிக்கான மழைப்பொழிவை நம்ம வந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மழை ஜூலையில் கிடைக்கலனாலும் ஆகஸ்ட் மாதம் நம்மளை வந்து கைவிடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம்.
ஸோ உங்களது பகுதி நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்நேரத்தில் அடுத்த சில மணி நேரங்களில் நான் மீண்டும் ஒரு குரல் பதிவாக பகிர்றதற்கு முயற்சி பண்ணுறேன். தென் உள் மாவட்டங்களிலும் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இலங்கையிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. வெப்பச்சலன மழை இது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பருவமழை மாதிரி நினச்சிக்க கூடாது. இது வெப்பச்சலன மழை. ஒரு இடத்துல மேற்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால மழை கிடைக்கும். அது இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதிகள். பிற பகுதிகள் வெப்பச்சலனத்தின் வாயிலாக தான் மழை பொழிவை பெறும். இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளாக இருந்தாலும் அந்த மழை பொழிவு என்பது வெப்பச்சலன மழை பொழிவு தான். திருகோணமலை, தம்புளை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பொலனுவரா மாதிரியான பகுதிகளெல்லாம் மழையானது பதிவாகலாம். அதற்கான அமைப்புலாம் இருக்குது. மட்டக்களப்பு, அனுராதபுரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மழையானது பதிவாகும். முல்லைத்தீவில் கூட மழை பதிவாகலாம். யாழ்ப்பாணத்தில் கூட மழை பதிவாகலாம். ஏன்னா நம்ம டெல்டாவுக்கு மழை வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கூற்றமுக்கு முன்வைக்கும் பொழுது யாழ்ப்பாணத்துக்கும் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இன்றைக்கி பதிவாகலாம், நாளைக்கு பதிவாக போகுது, அப்கமிங் டேஸில் பதிவாக போகுது. ஸோ இலங்கையிலும் மழையானது இனி வரக்கூடிய நாட்களில் இடியுடன் கூடிய மழையாக பதிவாகும். இலங்கையினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளின் சில இடங்களிலும் உட்பகுதிகளிலும், தமிழகத்திலும் டெல்டாவில் தென் உள் மாவட்டங்களில், வடமேற்கு உள் மாவட்டங்களில், உட்பகுதிகளில், வடகடலோர மாவட்டங்களின் சில இடங்களில் அங்குமிங்குமாக மழையானது பதிவாகும். ஸோ அதுதான் முக்கியம். இனி வரக்கூடிய நாட்களில் மேலும் அது தீவிரமடையவும் வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நம்ம அந்த சுழற்சி நெருங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ 4, 5, 6 இந்த 3 நாளில் ஏதேனும் நாட்களில் கனத்த மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். பலத்த இடியுடன் கூடிய மழை சில இடங்களில் நிச்சயமாக பதிவாகும். அதுக்கு நீங்கள் தயாராகுங்க. மழை மேகங்கள் அணிவகுத்து நிற்கும் அந்த பீரியடில் நீங்கள் பார்ப்பீங்க. சரி, இப்போ கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளில் நான் பாகூர் சொல்லிட்டேன். பாண்டிச்சேரியில் அது மாதிரி 41 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. காரைக்காலில் 0.3 மில்லிமீட்டர் அளவு மழை. நான் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு சொல்கிறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வானமாதேவி 113 மில்லிமீட்டர், அணைக்கரை தஞ்சாவூர் மாவட்டம் 110 மில்லிமீட்டர், செம்மனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் 99 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 100 மில்லிமீட்டர் அளவு மழை டெல்டாவில் செம்மனார் கோயில் பகுதியில் பதிவாக இருக்குது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் 95 மில்லிமீட்டர், ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டம் 88 மில்லிமீட்டர், கேதர் விழுப்புரம் மாவட்டம் 85 மில்லிமீட்டர், லால்பேட் கடலூர் மாவட்டம் 84 மில்லிமீட்டர், செந்துறை அரியலூர் மாவட்டம் 83 மில்லிமீட்டர், குடிதாங்கி கடலூர் மாவட்டம் 80 மில்லிமீட்டர், திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் 79 மில்லிமீட்டர், சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் 75 மில்லிமீட்டர், கடலூர் மாவட்டம் 74 மில்லிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் 72 மில்லிமீட்டர், குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டம் 70 மில்லிமீட்டர், கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடலூர் மாவட்டம் 70 மில்லிமீட்டர், ஏரையூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 68 மில்லிமீட்டர், காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் 68 மில்லிமீட்டர், பன்ருட்டி கடலூர் மாவட்டம் 68 மில்லிமீட்டர், காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டம் 65 மில்லிமீட்டர், மணல்மேடு மயிலாடுதுறை மாவட்டம் 64 மில்லிமீட்டர், பெலந்துறை கடலூர் மாவட்டம் 63 மில்லிமீட்டர், கோலியனூர் விழுப்புரம் மாவட்டம் 61 மில்லிமீட்டர், வேங்கூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 60 மில்லிமீட்டர். இவை தவிர்த்து முண்டியம்பாக்கம், தியாகதுர்கம் போன்ற பகுதிகளிலும் 50 மில்லிமீட்டருக்கும் 55 மில்லிமீட்டருக்கும் மேலான்னு கூட சொல்லலாம். முண்டியம்பாக்கத்தில் 59 மில்லிமீட்டர், தியாகதுர்கத்தில் 56 மில்லிமீட்டர், கீழச்செருவை, வடக்குத்து போன்ற பகுதிகளில் தலா 55 மில்லிமீட்டர் அளவு மழையும், வளவனூரில் 52 மில்லிமீட்டர் அளவு மழையும், மரக்காணத்தில் 51 மில்லிமீட்டர் அளவு மழையும், வேப்பூரில் 51 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது கள்ளக்குறிச்சியில் 48 மில்லிமீட்டர், மஞ்சளாறில் 49 மில்லிமீட்டர், ரிஷிவந்தியத்தில் 48 மில்லிமீட்டர், முகையூர், சூலாங்குறிச்சி இந்த மாதிரியான பகுதிகள், லாக்கூர் இங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா 45 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது. அதே போல் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழியில் தலா 43 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. தேவக்கோட்டையில் 42 மில்லிமீட்டர், பிள்ளையார்குப்பம் மற்றும் பாபநாசம், தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம், நம்ம அங்கே போவேன் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு, தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் 40 மில்லிமீட்டர், பிள்ளையார்குப்பத்தில் 40 மில்லிமீட்டர். இது கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி பிள்ளையார்குப்பங்கிறது. இவைகள் மட்டுமல்லாத ஆண்டிமடம், திருமங்கலம், திண்டிவனம், தொண்டி, அதாவது மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம்ங்கிறது 37 மில்லிமீட்டர் அளவு மழை. அதுவும் நல்ல விஷயம்தான். தென்னூர் மாவட்டங்களில் பதிவாக இருக்கக்கூடிய மழை. ஸோ உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் கருத்துரை பகுதியில் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்க நான் கடமைப்பட்டிருக்கேன். நேற்று 2 காணொலிகள் நான் பகிர்ந்திருக்கிறேன். நேற்று இரவும் ஒரு காணொலியை பகிர்ந்தேன் நிகழ்நேர தகவல்களுடன். இன்று நான் பகிர்வதற்கு முயற்சி பண்ணுறேன். பட் இரவு நேரத்தில் தான் அதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்குது. நம்மளால் என்ன பண்ண முடியுது? ஸோ சதீஷ் ராக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, குட் ஆஃப்டர்நூன் தம்பி, ஸ்ரீலங்கா பர்டிகுலர் ரைன் ஷவர் ரைன் இடி மேகங்களுடன்
தேங்க்யூ ஸோ மச் தம்பி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நேற்று அங்கே கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இருந்திருக்கு போல இருக்கு, அதுதான் நமக்கு தெரியப்படுத்திருக்காரு. நன்றி, உங்களுடைய தெரியப்படுத்திருக்கு. சுப்பிரமணி ஜவ்வாது மலை பகுதிகளையும் அறிக்கையில் அறிவித்ததற்கு நன்றி அண்ணா. செங்கத்திற்கு மேற்கு வழுதலம்பட்டு போன்ற பகுதிகளை குறிப்பிட்டதற்கு நன்றி. நீங்கள் குறிப்பிட்டது போலவே மழை பெய்தது, மிக்க மகிழ்ச்சி. இதுபோன்றே இன்னும் உள்ளே உள்ள ஊர்கவுண்டனூர் பகுதியையும் குறிப்பிடவும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி உங்களுக்கும். தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிகழ்நேர தகவல்களை நம்ம பகிரும்போது எந்த பகுதிகளில் மழை மேயங்கள் இருக்குங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பகிர்ந்துருவோம். ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலைக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. பட் இது வந்து தொடக்கம் தான். நான் சொல்கிற மாதிரி இந்த சுழற்சி வந்து வடகடலோர மாவட்டங்களுக்கு அருகிலலாம் வந்து நின்றுச்சுனாக்கா கண்டிப்பாக ஜவ்வாது ஹில்ஸ் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் அதிக அளவில் மழை பொழிவை பெறுவ மிக மிக அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்கோ தமிழன் அப்படிங்கிறவர் வந்து சிவகாசி வெரி கிளவுடின்னு சொல்லியிருக்காரு. மழையும் பதிவாகி இருக்கு. சிவகாசியில் பதிவான மழை அளவுகளும் நமக்கு கிடைக்க பெற்று விட்டது. பகிர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். பகிர்றனாக்கா உங்களுக்கு நீங்கள் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இப்போ இந்த வீடியோவில் சொல்லுங்கள், நேற்றைய மழை அளவை நான் பகிர்றேன். பட் ஆனால் வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் AKM 5604 திருச்சி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருச்சி மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது. திருச்சி வந்து ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அங்கே கன்வெக்ஷன் வந்து இருக்கும். அகிலா ஜெரி ப்ரோ எண்ணூர் கிளவுடி கண்டிஷனுங்கிறத நமக்கு நேற்று தெரியப்படுத்தியிருக்கிறாரு. கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் என்பது எண்ணூர் பகுதிகளுக்கும் இருக்குது. ராஜாராமா திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்படுகின்றன, மழை இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. வருங்காலங்களில் மழையானது பதிவாகும். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தின் சில இடங்களில் மழையானது பதிவானது. நிகழ்நேர தகவல்களில் கூட நம்ம அந்த மதுரைக்கு வடக்கில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை மென்ஷன் பண்ணியிருந்தோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த பகுதிகளில் மழை பதிவாக இருக்கிறது. அங்கெல்லாம் மழைமானி இருக்காது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மழைமானிங்கிறது வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைடில். அதை நம்ம வந்து ஒத்துக்கிறோம். முன்னே இருந்ததை விட இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் திண்டுக்கல்லில் ஒரு ரெயின் கேஸ் ஸ்டேஷன், பழனியில் ஒரு ரெயின் கேஸ் ஸ்டேஷன், ஒட்டஞ்சத்திரத்தில் இந்த சத்திரப்பட்டிங்கிற மாதிரியான ஒரு ஊரில் வந்து ஒரு ரெயின் கேஸ் ஸ்டேஷன் இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில். இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நத்தம் AWS ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் ஒன்று இருந்தது, இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொடைக்கானலில் விட்டுட்டீங்களான்னு சொல்லுவீங்க. ஸோ கொடைக்கானல்ல 2-3 ஸ்டேஷன் இருந்தது அப்பயே. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய இடங்களில் இப்போ வந்து ரெயின் கேஜஸ் வந்து வச்சுருக்காங்க. நீங்களும் உங்கள் பங்குக்கு அவங்களுக்கு இதை வந்து ஒரு இதுவாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஏன்னா பெரிய மாவட்டம்னு இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா திண்டுக்கல் மாவட்டமும் பெரிய மாவட்டம் தான். இந்த சைடு கிழக்கு பகுதி இருக்குது, அந்த சைடு மேற்கு பகுதி போயிட்டால் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கே போயிடுறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு மாவட்டம் தான். கிழக்கு பகுதிகள் வந்து உட்பகுதிகள் தென் உள் மாவட்டங்களுடன் ஒப்பிடக்கூடிய அந்த நிலப்பரப்பை கொண்ட பகுதி. திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியுடன் ஒட்டி இருக்கிறது, மதுரை மாவட்டத்துடன் ஒட்டி இருக்கிறது. ஸோ அதனால் உங்கள் பங்குக்கு நீங்களும் சொல்லுங்கள். இன்னும் நிறைய மழைமானிகள் வைக்க வேண்டியது இருக்குது. உசிலம்பட்டி, வத்தலகுண்டு இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய மழைமானிகள் மட்டும் பத்தாது. சிறுமலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய இடங்களில் மழைமானிகள் வைத்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெரியப்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் யூசர் டேனியல் சரவணன் அப்படிங்கிறவர் தாம்பரம் போட்டு ஒரு கேள்விக்குறி போட்டிருக்காரு. மழை வாய்ப்பு இருக்குது ப்ரோ, ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் சென்னை மாநகர் மற்றும் உடைய புறநகர் பகுதிகளுக்கும் சாதகமானதாக தான் இருக்கும். அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். நீங்கள் இந்த காணொலியை உங்களுக்கு பிடித்த வகையில் இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். அதாவது பிடிச்சிருந்ததுங்கிறத விட பயனுள்ளதாக இருந்ததா அப்படிங்கிறது தான் முக்கியம். பிடிச்சிருந்ததுங்கிறது வந்து வேறு, பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறது வந்து வேறு. ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் வந்து அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறது வேறு, அறிவாக இருக்கீங்கன்னு சொல்கிறது வந்து வேறு. ஸோ ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதை பற்றியே பேசினா நம்ம நிறையவே பேசலாம். ஏன்னா இப்போ சமூகமே மாறி கிடக்கு. ஒருத்தருடைய திறமை என்பது வேறு வகையாக வரையறுக்கப்படுகிறது. அது வந்து நாலேஜ் சார்ந்து இருக்கிறது இல்லை. இப்போ வந்து அந்த மாதிரியான திறமை என்னிடம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் முன் வருவதற்கு இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சமூக ஊடகங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி நாலேஜ் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம வேறு இந்த என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதிரியான விஷயங்களையும் மக்களுக்கு காட்டி அவர்களையும் அந்த என்டர்டெயின்மெண்ட் தொடர்பான விஷயங்களே அதிக கவனம் செலுத்த வைக்குது. ஸோ சினிமாவில் நடிக்கிறதும் பாட்டு பாடுறதும் டான்ஸ் ஆடுறதும் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, வாழ்க்கையின் லட்சியம் அப்படிங்கிறத அது நான் இழிவாக பேசலை.
அது வந்து ஒரு ஆசையாக இருக்கலாம், ஒரு கனவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அதை மட்டுமே இன்றைய இளைஞர்களுக்கு அதிகமாக காண்பித்து அவர்களின் லட்சியத்தை போக்கை வந்து இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் சைட்லேயே கொண்டுட்டு போனாக்கா ஒரு நாலேஜ் அப்புறம் இந்த நாலேஜ் சம்மந்தமான விஷயங்கள், ஐ மீன் விஞ்ஞானம் தொடர்பான விஷயங்கள், புதிய கண்டுபிடிப்புகள், ஸோ இதெல்லாம் உருவாகணும் இல்லையா? ஸோ இளைஞர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் டஃப்பான விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்த 2 வருடம் கண்டிப்பாக கடினமானதாக தான் இருக்க போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இது தொடர்பாகவும் நம்ம பேசலாம். பட் இப்போதைக்கு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். அதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதாவது உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.